ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, அளவு ப்ளவுஸில் இன்ச் பை இன்ச்சாக எப்படி அளந்து அப்படியே சேமாக எப்படி இது மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸு. ஸோ நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஆம்கோலுக்கு கொஞ்சம் கீழே வச்சு அப்படியே அளக்கணும். நிறைய பேர் ஆம்கோல்கிட்ட இழுத்து அளப்பாங்க. அந்த மாதிரி அளக்காமல் ஆம்கோலுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே வச்சு அளந்தீங்கன்னா நம்மளுக்கு இழுத்துக்கிட்டு வராமல் நார்மலாக அவங்களோட ப்ளவுஸ் அளவுகள் கரெக்டாக வந்துடும். ஸோ இவங்களோட ப்ளவுஸ் அளவு பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ். இப்படி தான் அளவு ப்ளவுஸை அளக்கணும். ஆம்கோல் டு ஆம்கோல் இழுத்து அளக்கிறது அப்படிலாம் அளக்காதீங்க. நீங்கள் இப்படி வச்சு அளந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள், பேக் பீஸ் கூட நான் அளந்து காமிக்கிறேன். பேக் பீஸ் அளக்கும் போதும் அது சேம் தான் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நான் 21 வந்தது. ஸோ இப்போ 42 இன்ச்சஸ் கரெக்டாக இருந்தது. இவங்களுக்கு நான் எவ்வளோ அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட். அதாவது 1 மீட்டருக்கு 10 பாயிண்ட் கம்மியாக எடுத்திருக்கேன். அவங்களும் அந்த அளவு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்கிட்ட கை நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். இவங்களுக்கு 42 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, இது கூட ஒரு 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 4 இன்ச்சஸ் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவங்களுக்கு சைடில் நம்ம ஸ்டிச்சஸுக்கான துணி வேணும் இல்லையா, அதுக்காக நான் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அப்புறமேட்டா இது 4ஆக பிரிச்சேன்னா நம்மளுக்கு 11 இன்ச்சஸ் வந்தது. ஸோ நான் 12 இன்ச்சஸாக வச்சு மார்க் பண்ணி அப்படியே ப்ளவுஸை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எந்த இடத்துலையும் கட் பண்ணல. இப்போ பேக் பீஸ் மட்டும்தான் நான் அளக்க போகிறேன். ஸோ பேக் பீஸ் தான் நம்ம பேக் பீஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுருக்கமே இல்லாமல் போட்டுக்கங்க. இப்போ அந்த பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சும் நான் மடித்து தைக்கிறதுக்கு அரை இன்ச்சும் சேர்த்து 1.5 இன்ச்சு மட்டும்தான் நான் பேக்கில் துணி விட்டுருக்கேன். இப்போ ப்ளவுஸை எந்த ஒரு இழுக்கவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே அவங்களோட ப்ளவுஸை அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணி அப்படியே நான் போடுறேன் பாருங்கள். அவங்களுக்கு அப்படியே போட்டதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்றதை மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுகளை நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். ஸோ பேக் பீஸு அடுத்தது, பேக் பீஸில் எந்த கழுத்தோட உயரம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட அளவுகளும் அப்படியே பாருங்கள். நான் அளந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி 1.25 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அந்த துணிக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணி அளப்பாங்க. அந்த மாதிரி அளக்காமல் இந்த மாதிரி ப்ளவுஸ் அப்படியே போட்டுக்குங்க. போட்டதுக்கு அப்புறமா இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஸோ ஷோல்டருக்கிட்ட 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டேன். இப்போ முதுகோட உயரமும் அளந்துட்டேன், பின்கழுத்தோட உயரமும் அளந்துட்டேன். இப்போ இவங்களுக்கு பைப்பிங் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட அளவுகளை சரியான அளவாக நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். ஆனால் ஷோல்டர்கிட்ட மட்டும் 1/4 இன்ச்சஸ் நான் பிடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்பக்கம் நம்மளுக்கு பைப்பிங்கு. ஸோ அவங்களுக்கு கிளாத் தேவைப்படாது. ஆனால் பேக் சைடு நம்ம ஷோல்டர்கிட்ட கிளாத் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் கை வச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, கையில் அப்படியே அந்த ஷோல்டர்கிட்டேருந்து ஆம்கோல் இது மார்க் பண்ண பாருங்கள், ரவுண்டு. அந்த மாதிரியே அப்படியே ப்ளவுஸ்லேருந்து எடுத்து புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம மார்க் பண்ணாலும் இவங்களோட அளவுகள் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் தான் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம எப்படி நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம 5.25 இன்ச்சஸ் 5.5 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம்ல, அது சேமாக அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை பேக் சைடு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி பேக் நெக்கோட ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் வச்சு ரவுண்டு வச்சு வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோதான். அப்படியே அதை ஷேப்புக்கு நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். இவ்வளோ தாங்க சிம்பிளாக ஒரு ப்ளவுஸோட பேக் சைடு அளவு ப்ளவுஸ்லேருந்து இப்படி தான் மார்க் பண்ணணும். ஸோ இவங்களோட உயரம் 14 இன்ச்சஸ். இப்போ நம்ம ப்ளவுஸ் வச்சு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஸோ இவங்களோட உயரம் 14 இன்ச்சஸ். இவங்க ஆம்கால் அளவுகள் அளவு ப்ளவுஸ்லேருந்து அளந்தது பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சஸ். அதே சேமாக தான் நம்மளுக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி நான் முதுகுக்கு நம்மளுக்கு பீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் எப்படி தான் அளவு அளந்தாலும் எனக்கு ப்ளவுஸ் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் துணி மீறவே மாட்டுது, எப்படியாவது எனக்கு அகலமாகிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மாதிரிலாம் வராது. இப்போ நான் கட் பண்ண மெத்தட்லேயே நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே அளவு தான் வரும். எதுக்கோ ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வச்சு மேலே வச்சு எல்லா இடமும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுருக்கோமா இல்லையா அப்படின்றது தெரியும். இவ்வளோ தான் பேக் பீஸு. ஸோ இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோலும் நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டேன். ஆம்கோல் டு முதுகு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு, ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 11.25 இன்ச்சஸ் வந்தது. இவங்களோட சுற்றளவு நம்ம எவ்வளோ சொன்னோம், 42 இன்ச்சஸ் வந்தது. ஸோ ஒரு சைடு நம்மளுக்கு 11.25 வந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு கரெக்டாக
வந்துடும். ஸோ நான் மார்க் பண்ணப்போ எனக்கு வந்து 11.25 வந்துடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்களோட அளவுகள் முதுகலகுகள் மட்டும் 11.25 ப்ளஸ் 11.25 போட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு 22 இன்ச்சஸ் வந்துடும். டோட்டலாக நம்ம கணக்கு பண்ணும்போது நம்மளோட அளவுகளை வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த அளவை நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் வந்துட்டு ப்ளவுஸ் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணி அப்படியே எந்த ஒரு இன்ச்சி டேப்பில் வந்து ரொம்பவே அளக்காமல் ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நான் அளந்துட்டேன். இவ்வளோ தாங்க பேக் பீஸு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து நிறைய பேருக்கு இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி கிளாத் விடுறதுன்னு தெரியல, அளவுகளை வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸுக்கு ஒரு 1 இன்ச்சஸ் ஒரு 1 இன்ச்சஸ் இல்லை 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு ஓரளவுக்கு கிளாத் விட்டுட்டு நம்ம வந்து அளவுகளை அளக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் பீஸ் அளந்த அளவையே நான் வந்துட்டு அப்படியே மேலே போடாமல் கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு நான் வந்துட்டு அப்படியே அளக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மேலே கூட அந்த மார்க்கிங் கூட தெரியும். நான் கொஞ்சமாக ஒரு 3/4 இன்ச்சஸ் விட்டு தான் அளக்கிறேன். இதை நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் முன்னாடி ஒரு கோடு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ நான் இதில் தெளிவாக சொல்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹூக் பட்டி காஜா பட்டி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து பிடிப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்கு வந்து சரியான அளவாக நம்ம அளந்து மார்க் பண்ணியிருப்போம். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். நெக் அப்படியே போட்டு அப்படியே மறைஞ்சிருப்போம். ஆனால் இந்த 1/4 இன்ச்சஸ் வந்து நம்ம விட்டுருக்க மாட்டோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கிளாத் முன்னாடி விட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அப்படி சரியாக கழுத்தோட அகலும் கழுத்தோட உயரம் எல்லாமே வந்துட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி அளக்கிறேன் பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரலாம், ஏன் வந்து முதுகு சைடும் எல்லாம் பீஸ் வந்து இந்த சைடு தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் தான் மார்க் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் இப்படி தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இது எனக்கு வந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ 1/2 இன்ச்சஸ் கோடு போடும்போது நான் வந்து ஹூக் பட்டியும் காஜா பட்டியும் தைக்கிறதுக்கு நான் கேப் இடம் விட்டுட்டு தான் கழுத்தோட அகலத்தையும் மார்க் பண்ணுறேன். அடுத்தது வந்து அவங்களோட ஃபினிஷிங் அகலம் எவ்வளோன்றதையும் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டு நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சரியாக அளவுகள் வந்து கழுத்து அகலமும் வந்துடும். அடுத்தது சேமாக வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிக்கிட்டு இழுக்காமல் கொள்ளாமல் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே ப்ளவுஸும் வந்துடும். நிறைய வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ நான் இதில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எனக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸில் நான் இழுத்து பிடிச்சிட்டேன், அதனால தான் ஆம்கோல் கிட்ட டைட்டாக வந்ததுனாங்க. ஆம்கோல் கிட்ட டைட்டாக வர்றதுக்கும் இது ஒரு காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காஜா பட்டியிலேருந்தும் கொஞ்சமாக பீஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக வந்துட்டு இந்த அளவுகள் ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டும் பேக்கும். இப்போ நான் எனக்கு கரெக்டாக இருந்தது. இவங்களுக்கு பீஸ் வந்து உள்வெட்டி எடுத்திருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் உள்வெட்டி எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியாமலே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் அளவுக்கு 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு குடஞ்சி எடுத்துடுறோம். ஆனால் இவங்களுக்கு வந்து முன்பக்க துணியில் இவங்க எடுக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கையில் வந்துட்டு நான் கை அளவு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் வந்து உள்ளாழம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் அளவுக்கு எடுத்திருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது அளவுகள் வந்து கரெக்டாக வந்திருந்தது. நான் செக் பண்ணி பார்த்தப்ப இப்போ வந்து இவங்களுக்கு உள்ளாழம் எடுக்கவே இல்லை. ஆம்கோல் கிட்ட லூஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ இவங்க வந்து கரெக்டாக அதே அளவுக்கே வந்து பேக் சைடு எப்படி நம்ம கட் பண்ணமோ அப்படியே தான் வந்து இவங்க கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணணும், உள்ளாழம் எடுத்திருக்காங்களா இல்லையான்னுட்டு. ஒரு சிலவங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கையில் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் அப்படியே அசலாக அப்படியே வந்துட்டு ப்ளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க. நிறைய தடவை நானும் நோட் பண்ணியிருக்கேன் அவங்க போடும்போது. ஸோ அந்த ப்ளவுஸ் மாரியே எனக்கு கேட்டதுனால நானும் அதே அளவுகளை வச்சு அளக்கிறேன். இப்போ ஹூக் பட்டி அளக்க போகிறோம். ஹூக் பட்டி அளக்கும்போது நான் வந்துட்டு மேலேருந்து அந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு கோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு முள்ள சென்டர் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்காக 1/4 இன்ச்சஸ் விட்டுடுறேன். அதே மாதிரி இப்போ இவங்களோட பட்டி அளவுகளை இடுப்புக்கிட்டையும் அளந்துக்கிட்டேன், அடுத்தது ஹூக் பட்டிக்கிட்டையும் அளந்துக்கிட்டேன். இவங்களோட உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் உயரம், நிறைய பேர் ஃப்ரண்ட் உயரம் எப்படி மார்க் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிப்பிள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மார்க் வச்சு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறோம். அது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி டாட் பிடிக்கணும். ஆனால் இவங்களோட உயரம் வந்து எப்பயுமே நம்ம பேக் சைடு
எப்படி வந்து மார்க் பண்ணுறோமோ சென்டர்லேருந்து எப்படி அளக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதுவும் வந்து அளக்கணும். இப்போ இவங்களோட அளவுகளை அளந்துட்டோம். இப்போ அளந்ததுக்கப்புறமா நான் மார்க் பண்ணுறேன், பட்டி பீஸ் மார்க் பண்ணுறேன், கரெக்டாக இருக்குது. ஸோ பட்டி பீஸில் வந்து ஆம்கோல் கிட்டேருந்து பட்டியோட உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணுறேன். வீடியோவில் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டைம் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஒரு இடுப்புக்கிட்ட பட்டி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக்கிட்ட ஒரு மார்க் பண்ணி ஒரு 3/4 இன்ச்சு கேப் போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே இருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சென்டர் டாட் பண்ணுறோம். சென்டர் டாட் எப்படி பிடிக்கணுன்றதை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பாருங்கள். சென்டர் டாட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 10 இன்ச்சஸ் வந்தது. ஸோ நான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கும் இது அதாவது ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து 10.25 இன்ச்சஸ் 10.25 இன்ச்சஸை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இவங்களை நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இவங்களோட சென்டர் டாட்டோட உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்தது. ஸோ 1/2 இன்ச்சஸ் சேர்த்து இவங்களுக்கு 3 இன்ச்சஸாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை மார்க் பண்ணணும். இதுதான் சரியான அளவு. நீங்கள் வேணால் கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ சென்டர் டாட்கான அளவு எவ்வளோன்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ், இந்த பக்கம் 1 இன்ச்சஸ், மொத்தமாக இவங்களுக்கு 2 இன்ச்சஸ் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ இது டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சஸ் நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோட்டில் இருந்து தான் அளந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்றது பார்த்திங்கன்னா, இவங்களோட பட்டியோட அகலத்தை அளக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம 1/2 இன்ச்சஸ் கோடு போடும் இல்லையா, அப்போ இருந்து அளக்க மாட்டாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ண போகிறோமோ அங்கேருந்தே அளந்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துடும். இப்போ வந்து ஷோல்டர் அளவு, ஷோல்டர்லேருந்து எப்படி டாட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ டாட் வந்து சென்டராக வந்து சென்ட்ரு டாட்டில் இருந்து இந்தாண்டு ஹூக் பட்டி கிட்ட ஒரு டாட் போட்டிருக்கோம்ல, அந்த அளவுகளை அளக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1.25 இன்ச்சஸ் வந்தது. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இவங்களை அளந்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் அளவுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வந்தது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆம்கோல் கிட்ட நான் டாட் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பிடிச்சேன். பட் ஆனால் மேலே ஏறி வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிடிக்கிறோம் இல்லையா, நம்ம மார்பு சுற்று அளவு அகலம் அளந்து பிடிக்கிறோம் இல்லையா, அந்த அளவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5 இன்ச்சஸ் இல்லைன்னா 2.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்களும் ப்ளவுஸில் அளந்தும் பாருங்கள், உங்களுக்கும் அதே அளவுகள் கரெக்டாக வரும். இல்லைனா வந்துட்டு ப்ளவுஸோட நம்ம கரெக்டான அளவு அளந்துருக்கோம்ல, அந்த அளவுலேருந்து மேல் நோக்கி வரைஞ்சி நான் இப்போ ப்ளவுஸ்லேருந்து வளைஞ்சல அதே மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே அந்த இடத்த ஆம்கோல் கிட்ட மேலே தூக்கி கைக்கிட்டேயோ ரொம்ப தூரம் மேலே ஏற்றியோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். இந்த கட்டிங் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க டவுட் கேட்ட அந்த சிஸ்டருக்கு இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் இன்னும் டவுட் வேறு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சரியான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். நிறைய தோழிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவாக இருக்கும். இதோட கை கட்டிங் வந்து அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி நல்லா கட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.